கொழுக்கட்டை இட்லியோட அற்புதமான மருத்துவ நன்மைகள் பத்தி சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஆவியில வேக வைக்கக்கூடிய உணவாக இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. கொழுக்கட்டை இட்லியை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் இல்லாம செய்யக்கூடிய உணவு அப்படிங்கிறதுனால ஆவியில வேக வைக்கப்படுது அப்படிங்கிறனால ஈஸியா செரிமானமாகிடும். எந்த ஒரு பக்க விளைவையும் ஏற்படுத்தாது. உடலுக்கு தேவையான வயிற்றுக்கு தேவையான ஒரு மென்மையான உணவுன்னு கூட சொல்லலாம். அரிசி மாவு உடலுக்கு உடனடியாக ஆற்றலை கொடுக்குங்க. அரிசி மாவு அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக கொண்டதாக இருக்கு. இது உடலுக்கு விரைவான ஆற்றலை கொடுக்கும். குழந்தைகள் அதுக்கப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ஏற்ற ஒரு அற்புதமான ஸ்நாக் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். ஸ்நாக்ஸ் செம்மையா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். தேங்காய் நல்ல கொழுப்பை கொடுக்கக்கூடியது, நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கக்கூடியதா இருக்கு. தேங்காயில நல்ல கொழுப்புகள், ஹெல்த்தியான ஃபேட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. இது மூளையோடைய சக்திக்கு ரொம்ப நல்லது. நரம்புகளோட இயக்கத்துக்கு உதவி செய்து ஜீரணத்தை மேம்படுத்துது. இனிப்பு கொழுக்கட்டையில பயன்படுத்தக்கூடிய வெள்ளம் இயற்கையான இனிப்பு பொருளாக இருக்கு. வெள்ளம் இரும்பு சத்து அதிகமாக கொண்டதாக இருக்கிறதுனால ரத்த சோகை நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ரத்த சோகை நோயை குறைச்சிடும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். ரத்தம் புதுசா உற்பத்தி செய்யறதுக்கு உதவி செய்யும். ரத்த சுழற்சியை மேம்படுத்த வச்சிடும். சத்து இருக்கக்கூடிய பசியை தணிக்கக்கூடிய உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் கொழுக்கட்டை இட்லியை பொறுத்த வரைக்கும் சத்துக்கள் நிறைய இருக்கு. முக்கியமா நார் சத்து அதிகமா இருக்கிறதுனால வயிற்றை நிறைந்த ஒரு உணர்வை ஈஸியா கொடுத்துரும். கம்மியா நீங்க சாப்பிட்டாலே ரொம்ப நேரம் பசியை எடுக்காம வச்சுக்கோங்க. பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு ஏற்ற உணவாக இருந்துகிட்டு இருக்கு. மென்மையான உணவாக இருக்கிறனாலையும் இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கிறனாலையும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. சத்துக்களும் நிறைய இருக்கு, ஈஸியாகவும் செரிமானம் ஆகக்கூடியது அப்படிங்கிறனால குழந்தைகளுக்கு ஏற்ற அற்புதமான உணவுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா மன அமைதிக்கு உதவக்கூடிய உணவுன்னு சொல்லலாம். வெள்ளம், தேங்காய் இது எல்லாமே இயற்கையான பொருட்களாக இருக்கு. நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய கொழுப்பு பொருளா இருக்கு. மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பொருளா இருக்கு. அதனால வெள்ள உணவுகளை சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லது. புரத சத்து, நார் சத்து அதிகமா இருக்கு. கார வகை கொழுக்கட்டையை நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, பருப்பு அப்படி இல்லைன்னா பச்சை பயிர் பூரணம் செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு தேவையான புரத சத்தும் நீர்ல கரையக்கூடிய நார் சத்துக்களும் கிடைச்சிடும். நீரிழிவு நோயாளிகள் கார வகை கொழுக்கட்டை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகள் கார வகை கொழுக்கட்டை தாராளமாக சாப்பிடுங்க. முக்கியமா இஞ்சி, மிளகு இது போன்ற மூலிகைகளை சேர்க்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. கார பூரணம் செய்யறீங்க, அதுல இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாம் தாராளமா நீங்க சேர்ப்பீங்க. அந்த மாதிரி சேர்க்கிறப்போ மூச்சு சம்பந்தப்பட்ட தொற்று நோய்கள் குறைஞ்சிரும். சளி, இருமல், காய்ச்சல் இது போன்ற தொற்றுகள் குறைஞ்சிரும். இம்யூனிட்டி பூஸ்டர் ஸ்நாக்ஸ் ஆக அது இது இருக்கும். முழுமையான உணவாக இதை சொல்லலாம். பேலன்ஸ்டு ஸ்நாக்ஸ்னு கூட சொல்லலாம். கார்போஹைட்ரேட் சத்து அரிசி மாவு மூலமா நமக்கு கிடைச்சிடும். திணை மூலமா கொழுப்பு சத்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் புரத சத்து பருப்பு மூலமா கிடைச்சிடும். இந்த மூன்றுமே, அதாவது கார்போஹைட்ரேட், அதுக்கப்புறம் கொழுப்பு, புரத சத்து மூணும் சேர்ந்த கலவை அப்படிங்கிறதுனால இது ஒரு முழுமையான சமநிலையான பேலன்ஸ்டு ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். காலை நேரம் அல்லது மாலை நேரத்துல சாப்பிட்றதுக்கான ஒரு உணவுன்னு சொல்லலாம். இது ஒரு பாரம்பரியமான இயற்கையான சத்துக்கள் நிறைய இருக்கக்கூடிய உணவு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலாம். உடலுக்கு ரொம்ப நல்லது.